எத்தனை மணிக்கு வரேன்னா 7 மணிக்கு வரேன். நான் அங்கே போயிட்டு நான் சேனலில் சொல்லி சேனல்காரங்களை அங்கே வர வச்சுட்டேன். அவன் வந்ததுலேருந்து எல்லாம் வீடியோ எடுக்க சொன்னேன். மைக்கும் நானே போட்டு விட்டேன். எதுக்குமா இதெல்லாம்னு. இது நிறைய பேருக்கு தெரியல. நீ போய் பணம் குடுக்குற இடம்லாம் நீ வீடியோ எடுக்கிறேன்றீங்களே, அறிவு கெட்ட முண்டங்களே! இந்த இது நானே சொன்னேன். நான் ஏன் சொன்னேன்னா, டேய் நீ நீ இப்படி குடுக்கறது தெரிஞ்சா, இன்னும் அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா 4 பேர் செய்வாங்க. அதுக்காக நான் நான் எடுத்துக்கிறேன் கண்ணா, நீ எதுவும் சொல்லாதடா அப்டின்னேன். வந்து குடுத்துட்டு அவன் உட்கார கூட இல்ல. வந்து ரூ. 80,000 இப்போ ரூ. 80,000 தான் இருக்கு. இன்னைக்கு நான் ஷூட்டிங்க்கு கிளம்புறேன். வேலூருக்கோ எங்கேயோ கிளம்புறேன். 2 நாள்ல முடிஞ்சிரும். எனக்கு 2 நாளுக்கு அப்புறமா வேற என்ன தேவையோ ஃபோன் அடிங்கம்மா, நான் வந்து செஞ்சு தரேன். அந்த வீடியோல இருக்கு. இந்த வீடியோ எடுக்க வேணான்னு சொன்னதும், அந்த வாய்ஸ் ஓவரும் இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ எனக்கு எனக்கு புரியல. அவன் அவன் நல்லது செய்றான். அவன் எப்படி செஞ்சா நமக்கு என்ன? இப்போ இவங்க பண்ற வேலைங்க, நல்லது செய்றவன கூட செய்ய விடாம தடுக்குதா? ஒரு செகண்டு அவனே யோசிச்சுட்டா. எதுக்குடா நம்ம செஞ்சும் நமக்கு இந்த பேருன்னு யோசிச்சுட்டா, அவன் திருப்பி செய்வானா? ரைட் மேம். அதான் மேம். இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா? இப்போ அந்த மேட்டரும் பேசலாம் அப்படின்ட்டு தான். பாலா உதவி பண்றாங்க, பண்ணட்டும். ஆனா ஏன் எல்லா இடத்துலயும் கேமரா எடுத்துட்டு போறாங்க? இன்னும் சில ஆட்கள் அதான் கொஞ்சம் அ சில சேனல்ல மட்டும் அதான் நான் சொல்றேனே. இப்போ அவன் அன்னைக்கு கேமரா எடுத்து சொல்லி, இன்னும் 2 பேர் இருக்காங்க. அவன் பேர் சொல்லக்கூடாதுன்னு ப்ராமிஸ் வாங்கிட்டான்னு நான் சொல்லல. 3வது நபர்து நான் பேரோட எந்த சேனலு அது எல்லாமே நான் சொன்னேன். ஸோ அந்த மாரி தானேங்க. ப ஏன் கேமரா எடுத்துட்டே கூட போட்டுங்க. அவன் எல்லாத்துக்கும் கரெக்ட்டா ரிப்ளை பண்ணியிருக்கான். எனக்கு யூடியூப் சேனல் கிடையாது. நான் யூடியூப்ல போட்டு நான் பணம் ஆக்கல அத. எனக்கு இருக்கிறது இன்ஸ்டா தான். நான் இன்ஸ்டால போஸ்ட் பண்ணுவேன். இன்ஸ்டால பணம் வராது. அண்ட் இன்ஸ்டால நான் பண்ற உதவிகள பார்த்து ஒரு குழந்தைக்கு ரூ. 7,00,00,000 இது அது உண்ம அது. அத பார்த்து பணம் வந்திருக்கு. ஒரு உயிர காப்பாத்த முடிஞ்சதுன்னு இவ்ளோ கிளியரா அவன் விளக்கம் தரான். நீங்களே பேசிக்கிட்டு இருக்கீங்களே, அவனுகிட்ட அவன வர வச்சு, இல்ல அவன ஒரு பிரஸ் மீட் கூட்டுங்க. ஏங்க பிரஸ் மீட்னா, இப்ப நான் ஒரு பிரஸ் மீட் வைக்கிறேன்னா, உங்க எல்லாரையும் நான் கூப்ட்டு, உங்களுக்கு எல்லாருக்கும் கவர் குடுத்து, உங்க எல்லாருக்கும் சமோசாவும், டீயும் குடுத்து, அப்பதான் நான் வந்து அ பேச வைக்கணுமா? ஏன் நீங்கலாம் ஒரு கிளப் இருக்கே உங்களுக்குன்னு. நீங்கலாம் சேர்ந்து பாலாவ வர சொல்லுங்க. வர சொல்லி நீங்களே இந்த கேள்விய கேளுங்க. தேவையில்லாம நீங்க யாருங்க? மூத்த பத்திரிகையாளரு, அவரு, இவருலாம் எதுக்குங்க உட்காந்து பேசின்னுக்கிறீங்க?